இப்போ மகேந்திரனுடைய உதிரிப்பூக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் வசனங்கள்லாம் கம்மி, அதாவது காட்சிகளால் தான் அந்த படம் வந்து நகரும். அப்படி சினிமா மொழியை பயன்படுத்தாமல் பல படங்கள் டாக்கியாக இருக்குது, சினிமாவாக இல்லை அப்படின்னு நிறைய விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரெக்டு தான். ஏன்னா சினிமான்றது என்ன, ஒரு ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸு, அது சினிமா நம்மளுக்கு. ஸோ நம்ம எப்படி பழக்கப்படுத்தியிருக்கோம் ஆடியன்ஸுன்னா, இப்போ கிடையாது, இது ஒரு 70 இயர்ஸோ 60 இயர்ஸோ 80 இயர்ஸோ எப்போலேருந்தோ இப்படி பழக்கப்படுத்தியாச்சு. எப்படின்னா பேசி பேசி, ஏன்னா அது ஈஸி கதை எழுதுறதுக்கும், இப்போ ஒரு விஷுவலில் ஒரு கன்வே பண்ணுறதுக்கும் சொல்லி கன்வே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் அப்படி பழக்கப்படுத்திட்டு ஒரு டயலாக் ட்ராமாவாக ஆக்கிட்டாங்க இந்தியன் சினிமாவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் இந்தியன் சினிமா டயலாக்ஸில் தான் ஓடிட்டுருக்கும். அதுவும் தாண்டி என்டர்டெயின்மெண்ட் வேணுன்னா முன்னெல்லாம் ஒரு காமெடி ட்ராக் போட்டுருவாங்க. ஏன்னா ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ட்ராக் போட்டுருந்தாங்க, இல்லைன்னா ஒரு சாங் போட்டுருந்தாங்க. ஸோ இது ஒரு பேட்டர்னாக ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இதில் ஊறி போன ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி ஆயிடுச்சுன்னா, ஸோ வரவங்க கூட இல்லை, ஜனங்க வந்து டைலாகில் சொல்லனா புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஸோ நம்ம அது டைலாகில் சொல்லி தான் ஆகணும்னு. ஒரு விஷயம் கிளியராக தெரியும், ஒரு ஆள் ஒரு நாள் அடிச்சிட்டு இருப்பான், பட் திருப்பி வந்து சொல்லுவாங்க, வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, என்னப்பா அவன் அடிச்சிட்டான் பார்த்தியாயா அப்படின்ட்டு. அது தேவையில்லைன்னு இது நம்மளுக்கு கிளியராக தெரியுது, பட் வேவ் ரூட் அப்படி போகுது. அது ஸ்லோவாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. சில பேர் விஷுவலாக ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. விஷுவலாக ஒன்று காமிச்சோம்னா அதுலேயே புரியுது, நெக்ஸ்ட்டு போயிடலான்ட்டு டயலாகை மினிமல் பண்ணு. ஒரு விதத்தில் நான் பார்த்தா மணிரத்னம் சார் ட்ரை பண்ணியிருக்காரு நிறைய. என்னென்னா பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் மேபி கம்மியாக இருந்திருக்கும் அவர் படத்தில். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஏறக்குறைய அதிகமானவங்க வந்து நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்ட்டு. அதனாலேயே இந்த இந்த விஷயம் நடக்குது. என்னென்னா விஷுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கம்மி அண்ட் டைலாக்கு ப்ராமினன்ஸ் அதிகமாக காரணம் வந்து ஆடியன்ஸ். இன்றைக்கி மேபி ஆடியன்ஸ் ஆர் நாட் சேம் எஸ் 30-40 years பேக். ஸோ இன்றைக்கி ஐ திங்க் இட்ஸ் நாட் நெசசரி அந்த மாதிரி பண்ணுறது. விஷுவலாக ஐ திங்க் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ வி ஹேவ் டு கிவ் ஆடியன்ஸ்ன்னு தோணுது.